குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக நாங்க இங்க காம்படிஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாரும் ஒவ்வொரு டீம் ரெடி பண்ணி இந்த காம்படிஷன்ல கலந்துக்கங்க. எந்த டீம் இதுல ஜெயிக்குதோ அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அவார்டும் இந்த பிரைஸும் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க என்ன வச்சு எவ்வளவு கோல்மால் பண்ணிருப்பீங்க. உங்களை யாரையும் நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க கூட விட மாட்டேன் பசங்களா. மாட்டீங்க. பிரின்சிபல் சார் இங்க கொஞ்சம் வாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்தே போயிட்டேன். எல்லா குரூப்லயும் 4 மெம்பர் கண்டிப்பா இருக்கணும். இன்னைக்கு 4 ரொம்ப லக்கி நம்பர் பப்பி இப்பதான் என்கிட்ட சொன்னான். அதனால நாம 4ல இருந்தே ஆரம்பிக்கலாமா? இதுக்கப்புறம் கோபாலும் மாதவும் இந்த காம்படிஷன்ல எப்படி கலந்துக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஏன்னா ஒரு டீம்ல 2 பேரும் இன்னொரு டீம்ல 3 பேரும் தானே இருக்காங்க. ஒருவேளை அவங்க ஒன்னா சேர்ந்து விளையாடினாலும் 5 பேர் தானே இருப்பாங்க, 4 பேர் இருக்க மாட்டாங்கல்ல. என்னோட டீமுக்கு அந்த இன்னொரு 2 பேரை தேடி எங்கன்னு போவேன். லாஸ்ட் மினிட்ல இன்னொரு ஃப்ரெண்ட் எங்க இருந்து போய் பிடிக்கிறது? சோடா பொட்டி வந்து எங்க டீம்ல சேர்ந்துட வேண்டியதானே? எவ்வளவு தைரியம் என்ன சோடா பொட்டின்னு சொல்லியிருப்பேன். இதுக்காக நான் வந்து கலந்துக்க மாட்டேன் போறேன். ஜகு ஜகு எங்க டீமுக்கு வந்துரு. நாம எல்லாரும் ஜெயிக்கலாம். நான் தான் ஜெயிக்க போறேன். ஆனா என் டீம் கூட தான் விளையாடுவேன். இதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படியோ தோக்கதான் போறாங்க. வேடிக்கை பாப்போம். கோபால், சில நேரத்துல எதிரிங்களை கூட ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்க வேண்டிய நேரம் வரும். மாதவ், பசி எடுத்தா புலி கூட புல்ல திங்கணும். கோபால், நான் யோசிக்கிறது தான் நீயும் யோசிக்கிறியா? எங்க பாரு, நான் உன்னோட டீமுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. லக்ஷ்மண் என் கூட தான் இருப்பா. அதனால உன் டீம்ல இருந்து ஒருத்தரை நீ தான் துரத்தி ஆகணும். இல்ல இல்ல, அதெல்லாம் நடக்காது. ஓகே ஓகே, பாத்துக்கலாம். நான் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன். என்னோட லக்ஷ்மண் டீம்ல இருந்து வெளியே போயிட்டான். அவுட் அவுட் அவுட். ஓகேவா? மாதவ், ஒரு கிஃப்ட்டுக்காக ஒரு ஃப்ரெண்டையே வெளியே அனுப்பிட்டான். அட, டிராமாவை நிறுத்துடா. சான்ஸ் கிடைச்சதும் நான் அந்த லக்ஷ்மணை வெளியே தள்ளிட்டேன். என்னோட ஒல்லி குச்சி லக்ஷ்மணான, அதாவது நீ உன்னை டீமுக்குள்ள சேர்த்துப்பேன். அப்படியா? ஆமா. அட என்னப்பா, என்ன ஏதாவது ப்ராப்ளமா? அட என்ன கோபால், என்ன பேசுற? எங்களுக்கு ப்ராப்ளமே இல்ல, கவலையே படாத. கோபால், எனக்கு 2 மினிட்ஸ் டைம் கொடு. வேகமா சுசு வருது. நானும் போயிட்டு வரேன். சாரி லக்ஷ்மண், உன்னால இந்த போட்டியில கலந்துக்க முடியாது. இந்த லக்ஷ்மணை நான் டீம்ல இருந்து ஃபிளஷ் அவுட் பண்ணிட்டேன். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நாம கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? உடனே எல்லா டீமும் ஸ்டேஜுக்கு பக்கத்துல வாங்க. என்ன இது, லக்ஷ்மண் இன்னும் கூட திரும்பி வரல? கோபால், உன்னோட லக்ஷ்மண் ஏன் இவ்வளவு irresponsible-ஆ இருக்கான்? அவனுக்காக வெயிட் பண்ணா நம்ம கேமை மிஸ் பண்ணிடுவோம். இங்க பாரு, என்னோட லக்ஷ்மண் இருக்கான்ல, இவனை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இவனை டீம்ல சேர்த்துக்கிறது தவிர நம்மளுக்கு வேற வழியே இல்லப்பா. ஆனா அது வந்து அவனெல்லாம் எதுவும் இல்ல. வா, நம்மளுக்கு லேட் ஆகுது. வா. கோபாலும் மாதவும் ஒரே டீம்ல இருக்காங்களே, இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவங்க 2 பேரும் ஒரே டீம்ல இருந்தா என்ன, மத்த டீம் கூட சண்டை போட மாட்டாங்கல்ல. எப்படியோ தோக்கதான் போறாங்க. வேடிக்கை பாப்போம். ஃபர்ஸ்ட் கேம்ல 4 மெம்பர்ஸையும் ஒரு சர்க்கிள் ஷேப்ல கயிறை வச்சு கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நடுவுல ரேஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸுக்கு எந்த டீம் வராங்களோ அவங்க தான் அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆவாங்க. என்ன இது, கோபால் ஏன் நம்மளோட டீமை லீட் பண்றான்? இந்த டீம்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. இவருக்கு தான் ஒண்ணும் தெரியாது. நானே லீட் பண்றேன். நான் தான் லீட் பண்ணுவேன். கோபாலும் மாதவும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களாவது ஜெயிக்கிறதாவது. கொப்புறான ஜெயிச்சதுக்கு
நான் தான் காரணம். சார் இவங்க சீட்டிங் பண்ணிட்டாங்க. இவங்க ரேஸ்ல ஓடுறதுக்கு பதிலா ட்ரம் மாதிரி உருண்டுகிட்டு போய் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த டீமை இப்பவே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுங்க சார், சீக்கிரம். ஆனா சார் ரேஸ்ல ரோல் ஆக கூடாதுன்னு எந்த ரூலும் இல்லல்ல, சொல்லுங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான் பப்பி. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீமா முயற்சி பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஆனா சார் இவங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாதே சார். ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரெவர் சார். அடுத்த கேமுக்கு 2 டீம்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அந்த டீம் ஏ அண்ட் டீம் சி. அன்பார்ச்சுனேட்லி டீம் பியும் டீம் டியும் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. லக்ஷ்மணுக்கு ஒன்னும் இருக்காது நினைக்கிறேன். கோபாலே உள்ள வச்சு சாத்திட்டாங்க, கதவை திறந்து விடு. தாங்க முடியல. உன்னை இதுக்குள்ள யார் அடைச்சு வச்சது? வேற யாராவது இருக்கும். இது அந்த மாதவோட பிளானா தான் இருக்கும். கோபாலே யூ நோ வாட், நாம அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். டோன்ட் வரி லக்ஷ்மண், லெசன் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு நான் மொத்த சிலபஸையும் கத்து கொடுக்கறேன். பாத்துட்டே இரு. என்னோட புத்திசாலித்தனத்தால தான் இந்த ரேஸ்ல ஜெயிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க. கிஃப்ட் ட்ராஃபியும் நமக்கு தான் கிடைக்கும். மாதவ், லக்கி அண்ட் லக்ஷ்மணோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி அவங்க ரொம்ப பெருமையா பேசுவாங்க. ஜெயிக்கணும் நானே முதல்ல ரேஸ்ல இருக்கணும் லக்ஷ்மண். ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ 2 டீமும் ஸ்டேஜுக்கு பக்கத்துல வரீங்களா? மாதவ், எனக்கு திடீர்னு ரொம்ப அர்ஜென்ட்டா ஆய் வர மாதிரி இருக்கு. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இந்த லக்ஷ்மண் இப்பதான் பாத்ரூம் போகணுமா? என்ன இது உன் லக்ஷ்மண் எந்த அளவுக்கு irresponsible-ஆ இருக்கான் மாதவ்? இதனால நம்ம கேம் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? So don't worry, அந்த irresponsible லக்ஷ்மணை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி irresponsible-ஆன லக்ஷ்மணை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அட, ஆனா இவன் எப்படி வெளியே வந்தான்? இப்போ நம்ம 2வது கேம்ல குவாலிஃபை ஆன 2 டீமும், அதாவது டீம் சி அண்ட் டீம் ஏவும் பலூன்ஸை உடைச்சாகணும். இதுல எந்த டீம் அதிகமான பலூன்ஸை உடைக்கிறாங்களோ அந்த டீம் தான் ஜெயிச்சதா அர்த்தம். அங்க பாருங்க, கோபால் பலூன்ஸ் உடைச்சுக்கிட்டே இருக்கோம். நீங்களும் பலூன்ஸ் ஓடுங்க, இல்லைன்னா நாம தோத்து போயிடுவோம். எல்லா பலூன்ஸையும் இப்படியே உடைச்சா எப்படி? நான் என்ன இந்த போட்டிக்கு கொசு அடிக்கவா வந்தேன்? கோபாலையே தள்ளி விட்டுட்டியா? உன் என்ன பண்றப்ப? பலூன் வைக்கிற சத்தத்தை கேட்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? ஏய் ஏய் சார் பாத்தீங்களா, இவனுங்க மறுபடியும் சீட்டிங் பண்றானுங்க. இவனுங்க சட்டம் போட்டு பலூன்ஸை உடைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை இப்பவே டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க சார். ஆனா விழுந்தெல்லாம் பலூனை உடைக்க கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் இல்லையே சார். என்ன கரெக்ட் தானே? நீ சொல்றதும் கரெக்ட் தான் லக்ஷ்மண். பப்பி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப புத்திசாலித்தனமா ஜெயிச்சிருக்காங்க. ஆனா சார் இவனுங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாது சார். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த டிராஃபியும் கிஃப்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். மாதவ், கோபால் என்னுடைய ஜூஸ்ல எதையோ கலந்து என் வயிறை வீணாக்கி இருக்கான். நான் கேம்ல விளையாட கூடாதுன்னு இப்படி பண்ணிருக்கான். மாதவ் கூட தான் நான் பாத்ரூம்ல இருக்கும்போது கதவை லாக் பண்ணி விட்டுட்டு போயிட்டான். நான் கேம்ல இருந்து அவுட் ஆகணும் தானே இவன் இப்படி பண்ணான். என்ன ஆனாலும் சரி, என்னோட லக்ஷ்மண் இல்லாம நான் இந்த ஃபைனல்ஸ்ல விளையாட மாட்டேன். அப்படின்னா நானும் என்னோட லக்ஷ்மண் இல்லாம ஃபைனல் ரவுண்ட்ல கலந்துக்க மாட்டேன். கோபால் மாதவோட கதை முடிஞ்சது. ஸ்டூடண்ட்ஸ், இப்போ ஃபைனல் ரவுண்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு.
இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேங்கிறதுனால நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அதிகமாக்கணுங்கிறது என்னோட ஆசை. அதனால தான் ஃபைனல் ரவுண்ட்ல ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்க போகுது. ரெண்டு டீம்லயும் தன்னோட டீமுக்காக ஒரு புது மெம்பரை செலக்ட் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு டீம்லயும் 5 மெம்பர்ஸ் இருந்தாகணும். இவர் என்ன என்னோட பிளானை இப்படி கவுத்துட்டாரு? இப்போ நாம ஃபைனல் கேமுக்கு வந்துட்டோம். எந்த டீம் இன்னொரு டீம் இந்த கோட்டை தாண்டி இழுக்குதோ அந்த டீம் தான் வின்னரா இருப்பாங்க. மாதவ் கோபாலோட ஃப்ரெண்ட்ஷிப்ல பலமே இல்லைன்னு நினைக்கிறேன்ப்பா. லைட்டா டம் பிடிச்சிருங்க, அவங்க நம்ம பக்கம் வந்துருவாங்க. இந்த ஜக்கோ யாராவது தடுத்து நிறுத்தணுமே. இந்த புயலை நிறுத்த நாம இன்னொரு புயலை தான் கொண்டு வந்தாகணும் மாதவ். என்ன என் பிளான் புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சிருச்சு கோபால். உண்மையான புயல் சக்தினா என்னன்னா அவங்களுக்கு இப்ப காட்டதானே போறோம். இவனுங்க கண்டிப்பா கோல்மால் பண்ணுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்ப்பா. இதோ இப்போ புயல் அடிக்க போகுது பாருங்க. லாலிபாப் கொடுத்துரு பாப்பி. சார் இதுவும் சீட்டிங் தான். லக்கி மூலமா சீட்டிங். லக்கி தான் சார் இந்த கயிறை இழுத்தான். இந்த டீமை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுங்க சார். ஆனா தனியா இழுக்க கூடாதுன்னு ரூல் இல்லையே பப்பி. அடங்கப்புறானே. பிரமாதம். மறுபடியும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சு காட்டிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கோபால் மாதவ் மாதிரி இருக்கணும், இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க கூடாது. ப்ரோ இன்னைக்கு மட்டும் நாங்க 2 பேரும் டீம்ல சேரலன்னா இந்த ட்ரோஃபி உனக்கு கிடைச்சிருக்காது. போதும் போதும் ரொம்ப பேசாத ஓகேவா? நீங்க 2 பேரும் ஜெயிக்க நாங்க 3 பேரும் தேவைப்பட்டோம். இல்லனா அந்த கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. புரிஞ்சுதா?